எனக்கு ஸ்கூல் ஓபன் ஆக போகுது. எனக்கு ஸ்கூல் பேக் இல்ல, லஞ்ச் பேக் இல்ல, டிஃபன் பாக்ஸ் இல்ல, வாட்டர் பாட்டில் இல்ல, யூனிஃபார்ம் இல்ல, எதுவுமே இல்லம்மா. எப்பதான் எனக்கு வாங்கி தர போற? மௌலி, போன வருஷம் தான் நீ ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் புதுசா வாங்கிட்டு போன. இப்போ நான் மறுபடியும் வந்து கேக்குறேன் நீ. அதெல்லாம் முடியாது, எனக்கு எல்லாம் புதுசா தான் வேணும். முடியவே முடியாது. போன வருஷம் என்ன யூஸ் பண்ணி அதான் எடுத்துட்டு போனோம். நீ என்ன சொல்ற? எங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்க வாங்கி தருவாங்க. உனக்கு என்ன? நீ வேணா அதை யூஸ் பண்ணிக்கோ. என்னன்னா முடியாது, எனக்கு புதுசா தான் வேணும். அது யூனிகார்ன் ஃப்ளேவர் தான் வேணும் எனக்கு. அதெல்லாம் முடியாது. போன வருஷம் என்ன யூஸ் பண்ணோம் அதான் எடுத்து போகணும். நீ மட்டுமா அவளுக்கு வாங்கி தந்த, அப்புறம் எனக்கும் எல்லாமே புதுசா வாங்கி தரணும். ரெண்டு பேரும் சித்தனை சும்மா இருக்கீங்களா? எனக்கு தெரியும் யாரா இருக்குன்னு நான் வாங்கி தரணும்னு. அதுக்கே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க. சரி சரி, சாயந்தரம் எல்லாம் கிளம்புங்க. நம்ம ஷாப்பிங் மால் போய் உங்களுக்கு பேக்லாம் வாங்கிட்டு வரலாம். இன்னைக்கு மட்டும் அம்மா அவளுக்கு எல்லாம் வாங்கி தந்து எனக்கு எதுவும் வாங்கி தரல. இன்னைக்கு நடக்கிறதே வேற அம்மாவுக்கு. சரி சரி, நான் சசி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களையும் வர சொல்கிறேன். அவங்க பசங்களுக்கு வாங்கணும்னு சொன்னாங்க, நான் அவங்களையும் வர சொல்லிடுறேன். ஹை சாலி, நானும் சசி ஒரே பேக் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். பரவாயில்ல, அவளும் வரட்டும். நானும் அவளும் சேர்ந்து ஒரே மாதிரியே வாங்கிக்கிறேன் எல்லாமே. ஹலோ சசி அம்மா, சொல்லுங்க மௌலி அம்மா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு பேகு, லஞ்ச் பேக் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு ஷாப்பிங் மால் போகிறேன். நீ வரியா? கண்டிப்பாக வர மௌலியம்மா. நான் சசியும் அறக்காப்படியும் தூக்கிட்டு வரேன். சரி சரி, வீட்டு விட்டு 4 மணிக்கு போகணும். ரெடியாக வந்துடு வீட்டுக்கு. சரிங்க மௌலியம்மா, வச்சிடுறேன். ஆ ஆ சரி சரி, வச்சிருமா. ஏய், சசி அம்மாவும் வராங்களா? நம்ம எல்லாம் கும்பலாக ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஐ ஜாலி, நானும் சசியும் ஒரே மாதிரி லஞ்ச் பேக்கு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, யூனிஃபார்ம் எல்லாம் வாங்க போகிறோமே. ஜாலி தான். சரி சரி, நான் போய் சாப்பாடு செய்யணும். 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருந்தேன். என்ன அக்கா, நம்ம வந்த நேரம் ஒரு பஸ் வரல, ஆட்டோ வரல. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ஆட்டோ ஏதாவது வந்ததுன்னா நம்ம ஏறிப்போம். பஸ்ஸெல்லாம் எதிர்பார்க்க தேவையில்ல. ஏ சசி, நீ நானும் ஒரே மாதிரியா பேக் வாங்கிக்கலாமா? சரி சரி மௌலி, நீ நானும் லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் பேக்கு, டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் பவுச்சு எல்லாமே ஒரே மாதிரியா சேம் கலர்ல சேம் மாடல்ல நம்ம 2 பேரும் வாங்கிக்கலாம். ஹை ஜாலி, ஜாலியா இருக்கல. அம்மா, சசிக்கு தான் நீனு பேக்லாம் வாங்கி தருவியா? எனக்கு வாங்கி தரிய மாட்டியாம்மா? ஏய், அதுக்கு நீ வளர்ந்து இன்னும் ஸ்கூலுக்கு போகணும்டா. இன்னும் நீ அறக்காப்படி மாரி இருந்தா உன்னை எவன்டா ஸ்கூல்ல சேர்த்துக்குவா? அம்மா, என்ன கிண்டல் பண்றம்மா. நீ கேட்க மாட்டியம்மா. அவளே ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக்லாம் வாங்கினா எனக்கு சேர்த்து தான்மா வாங்கணும். இல்லைன்னா நான் கடையில் பறந்து அழுதிடுவேம்மா. குமார் கண்ணு, நீ ஸ்கூலுக்கு போட சொல்லும், நான் வாங்கி தரேன். நீ இன்னும் 1 வருஷம் ஆகும்டா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அப்புறம் மட்டும் நான் வாங்கி தரேன்டா தங்கம். அதெல்லாம் முடியாது, எனக்கு ஸ்கூல் பேக் வேணும். அம்மா அம்மா. குமார் செல்லம், அங்கே கடையில் உனக்கு வேற ஏதாவது வேணா சொல்லிடு தங்கம். அம்மா வாங்கி தரேன். ஸ்கூலுக்குலாம் இன்னும் 1 வருஷம் ஆகும். அப்போ வாங்கி தரேன் உனக்கு. ஸ்கூலுக்கு போகும்போது சூப்பராக ஸ்பைடர் பேலன் பேக்கு, ஜாக்கி சான் பேக்கு, எல்லா பேக்கும் வாங்கி தரேன் உனக்கு. அப்போ நீ எடுத்துகிட்டு போ மாடல் மாடலாம். ஓகேவா? இப்போ உனக்கு எந்த டைஸ் பிடிக்குன்னு கேளு, அம்மா வாங்கி தரேன். ஓகே? சரிம்மா. அம்மா, அவனுக்கு நீ டாய்ஸ் வாங்கி கொடுத்தா எனக்கு டாய்ஸ் வாங்கி தரணும்மா. சரி சரிம்மா, அவனுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்தா உனக்கு வாங்கி தரேன். நீ ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக்லாம் எதுவும் வாங்க தேவையில்ல. 4 பன்னி வாங்கி தரேன், வச்சு மேய்ச்சிட்டுரு. எங்க அம்மா அவனுக்கு வாங்கி தரத்துனா அழகா வாங்கி தரும். நான் எதாவது கேட்டேன்னா ஏட்டிக்கு விட்டு தான் சொல்லும். இருக்கட்டும், அவன் டாய்ஸ் வாங்கினா நான் ஒட்டைக்காத விட மாட்டான். ஏக்கா அங்க ஒரு ஆட்டோ வருது பாருங்க. ஆட்டோ நிறுத்துங்க. சொல்லுங்க அக்கா, எங்க போனோம்? ஷாப்பிங் மால் போகணுமா? இட்டு பாப்பா. ஏறுங்கக்கா, எல்லாம் போலாமா? போலாம் தம்பி, போலாம். ஏக்கா, ஷாப்பிங் மால் வந்து எல்லாம் இறங்குங்க. தம்பி எவ்வளோ ஆச்சு? ஏக்கா, ஒரு 100 ரூபா கொடுக்கா போதுங்க. இந்தா தம்பி, 100 ரூபா காசு வச்சுக்கோ.
சரியாக்கா வரான். நான் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ஆட்டோக்காரன்டா. இவருக்கு தான் 4 தெரியுமா, நம்மளுக்கு 5 தெரியும். பசங்களா, உங்களை ஷாப்பிங் மாலிட்டு வரேன். நாங்கள் எடுக்கிற பேக்கை தான் நீங்கள் வாங்கிட்டு போகணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கக்கூடாது. நாங்கள் வந்து பட்ஜெட்டு தான் பார்த்து தான் நாங்கள் பேக் வாங்கி தருவோம். ஓகேவா? சரிம்மா. சரி பசங்களா, பின்னாடியே வாங்க. நாங்கள் முன்னாடி போகிறோம், நீங்கள் பின்னாடியே வாங்க. ஏன் மௌலிகா நீங்க ஒத்துக்கிட்டீங்க? அவங்க வாங்கி தரது பட்ஜெட்டு தான் சிம்பிளா வாங்கி தருவாங்க. நம்ம காஸ்ட்லியா ஒண்ணா கிராண்டா வாங்கலாம்னு பார்த்தா அவங்க விட மாட்டாங்க போல. நீ வேற ஓகேன்னு சொல்லிட்ட. என் டெக்னிக்கே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம உள்ள போறோம், சிம்பிளா பேக்கை ஃபர்ஸ்ட் காட்டுறோம். அது அம்மாவுக்கு பிடிக்காத பட்சத்துல நாம போய் யூனிகார்ன் பேக் எடுக்கிறோம். எப்படி என் பிளானு? ஓகேக்கா. சரி சரி வாங்க, நம்ம உள்ள போலாம். இல்லைன்னா நம்ம மேல டவுட் வந்துரும் உங்களுக்கு. எம்மாடியோ, எவ்வளோ பெரிய கடை. அம்மா, இதுக்கே நீ ஆசந்தா எப்படி? உள்ள வந்து மினி தியேட்டர் 2 தியேட்டர் இருக்குதுமா. அதுல படம்லாம் போட்டிருக்காங்க. வரும்போது பார்த்துட்டு வரலாமாமா? அதெல்லாம் பட்ஜெட்ல அடங்காது. உங்க பேக்லாம் பார்க்கலாம் வாங்க. ஏக்கா ஏக்கா, இங்கே தான் கொச்சன்னு பேங்க் நிறைய வச்சிருக்காங்க. வாக்கா, எங்கே போய் கடையில் போய் பார்க்கலாம். வாங்கம்மா வாங்க, எங்கள் கடையில் பேக் விற்கிது. ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, லேடிஸ் பேக்கு எல்லா பேக்கும் விற்கிது. வந்து வாங்கிக்கோங்கம்மா வாங்கிக்கோங்க. சசி, நான் இப்பயே சொல்லிட்டேன், நீ நானும் ஒரே மாதிரி தான் வாங்கணும். ஓகே ஓகே மௌலி. எவ்வளோ பேக் இருக்கு பசங்களா, உங்களுக்கு பிடிச்ச பேக் எடுத்து பாருங்க. சரிம்மா. அங்கிள் அங்கிள், அந்த பேக்கை எடுத்து காட்டுங்க அங்கிள். எதுமா அதுவாமா? இந்த இருமா எடுக்கிறேன். யூனிகார்ன் பேக் தான் கேட்டேன். ஆமா அங்கிள், இதான் கேட்டேன். இருங்க பார்த்துட்டு சொல்றேன். சசி, இந்த யூனிகார்ன் பேக் சூப்பரா இருக்குல்ல? இதே மாதிரி நம்ம எடுத்துப்போமா? நம்ம 2 பேரும் சூப்பரா இதே மாதிரி பேக் எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு, இந்த பேக் நல்லா இருக்கு. ஆமா, இந்த பேக் நல்லா இருக்கு, எடுத்துட்டாமா? ஏம்பா, இந்த பேக் எவ்வளோப்பா? வெறும் 999 ரூபா 99 பைசா. ஏங்க அண்ணாச்சி, பேக்குக்கு வேலை சொன்னா பேக் கடைக்கே வேலை சொல்றீங்களா நீங்க? இந்த பேக் தான் லேட்டஸ்ட் பேக். இதுக்கு வந்து அவ்வளோ விலை தான். வாங்கணும்னா வாங்குங்க, வேணாம்னா விட்டுடுங்க. வேணாம் அண்ணாச்சி, வேற பேக் காட்டுங்க. பஞ்சு போட்டா தலையா, வேற பேக் காட்டுறா. அங்கிள் அங்கிள், அந்த பேக்கை காட்டுங்க அங்கிள். அதுவாமா அந்த பேக்கா? சரி இருமா எடுக்கிறேன். ஏன் பாப்பா, இந்த பேக் தானே பாப்பா? ஆமாங்க, பஞ்சு மிட்டாய் அங்கிள். என்ன சொன்னாலும் இந்த பஞ்சு மிட்டாய் மட்டும் கோச்சிக்கவே மாட்றா. சரி, வச்சு செய்வோம். ஐ வாவ்! சசி, இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சசி. ஆமா மொழி, எனக்கும் பிடிச்சிருக்கு. பாரு, ஒரு யூனிகார்ன் பேக் பக்கத்துல ஒரு குட்டி பேக்கும் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயா. நல்லா இருக்குல்ல? ஆமா சசி. ஏய் சாலி, நான் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஸ்கூல் பேக் எடுத்துப்பேன், வெளியில போகும்போது அந்த குட்டி பேக் எடுத்துப்பேன். நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, எனக்கும் பிடிச்சிருக்குது. அம்மா, இந்த பேக் நல்லா இருக்குமா? வாங்கி கொடுமா அம்மா 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 ப்ளீஸ்மா. அண்ணாச்சி, எவ்வளோ அந்த பேக்கு? வெறும் ஜஸ்ட் 1000 ரூபா தான்மா. 1000 ரூபாவா? போச்சா? அம்மா, இந்த பேக் தான் வேணும், வாங்கி கொடுமா. அதெல்லாம் முடியாது, இந்த பேக்லாம் வாங்கி தர முடியாது. ஒழுங்கா வச்சுட்டு வா, வேற பேக் வாங்கி தரேன். அந்த பேக் தான் வேணும். அது ஏன்டி ஊந்து அழுவுற? எழுந்துரு, அந்த பேக்கை வாங்கி தரேன். ஏம்மா, நீ ஏதாவது எனக்கு அந்த பேக் வாங்கி தரியா, இல்லை நானும் ஊந்து அழுவிட்டேன்? வாங்கிக்கோ, வீட்டுக்கு வருவல அப்போ அவனை சாத்திடுறான். அதெல்லாம் முடியாது, எனக்கு சந்தோஷமா வாங்கிட்டா. இதே வீட்டுக்கு வந்து என்ன அடிப்பேன். அதனால எனக்கு அப்படியேப்பட்ட பேக் வேணாம். சந்தோஷமா வாங்கி தந்தா வாங்கிட்டா, இல்லைன்னா எனக்கு பேக்கே வேணாம். சரி சசி, நீ ஒரு பேக் எடுத்துக்க சசி. மௌலி, எழுந்துரு, நான் தான் உன்னை பேக் எடுத்துக்க சொன்னல. எதுக்கு ஊந்து பிறண்டு அழுவுற? இதே மாதிரி பண்ணனா அடுத்த வாட்டி உன்னை கடைக்கு இட்டுட்டு வர மாட்டேன். இல்ல, நீ சந்தோஷமாவே சொல்லல. எனக்கு நீ சந்தோஷமா சொன்னாதான் பேக் எடுத்துப்ப. இல்லன்னா நான் இங்க படுத்து அழுவேன். சரி எழுந்துரு, 1000 ரூபாய் போச்சு.
போச்சு அன்னைக்கு உங்களாம் பேக் அடிக்கிட்டு வந்துடக்கூடாது, நானாக வாங்கிட்டு வந்து வச்சிருக்கணும். சரியா இந்த எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏய் சசி, நீ நானும் ஒரே கலர் பேக், நல்லா இருக்குல? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. ஏ பஞ்சு மிட்டாய் அங்கிள், பஞ்சு மிட்டாய் அங்கிள். அடுத்தது லஞ்ச் பேக் காட்டுங்க, பஞ்சு மிட்டாய் அங்கிள். தோ காட்டுறேம்மா. மேடம் மேடம் இங்கே இருக்கிறது லஞ்ச் பேக் பார்த்துங்க மேடம். இந்த கலர் டிசைன் தான் இருக்கும், வேறு எங்கேயும் லஞ்ச் பேக் இல்லை மேடம். சசி, அங்க ஒரு லஞ்ச் பேக் இருக்கு பாரா, சூப்பரா இருக்குல, அது எடுத்து போமா. எங்க மௌலி காட்டு? பஞ்சு மிட்டாய் தலையா, அதோ மேல தொங்குது பாரு, அந்த லஞ்ச் பேக் தான். எடுத்து கொடுங்க அங்கிள். பாப்பா ஆமாங்க அங்கிள், நல்லா இருக்குது அங்கிள். எவ்வளோ அங்கிள்? 200ரூவாண்ணா. 200 ரூபாவா? நாங்களாம் அந்த காலத்தில் துணிப்பையில் தான் புத்தகத்தை வச்சு ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போய் படிப்போம். ஆனால் இந்த காலத்தில் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு பேகு, 200 ரூபாய்க்கு லஞ்சு பேகு, ஒன்றும் முடியல. அப்பயே ரேங்க் எடுக்கிறீங்களா பாப்பா? ரேங்க்லாம் எடுக்க ஆவரேஜாக படிக்கிறீங்க, அவ்வளோதான். நாங்களாம் சாப்பாடு மூட்டை கூட பையில தான் வச்சு எடுத்து போவோம், இல்லைன்னா வந்து ஒயர் கூடையில் எடுத்து போவோம். நீங்களாம் உங்களுக்கு காசு செலவு பண்ணி என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல, போங்க. அப்படியாம்மா? சரி இருக்கட்டும். நீ ஏமா கிரைண்டர், மிக்ஸி, ஃப்ரிட்ஜ், வாஷ் மிஷின்லாம் வாங்கி வச்சிருக்க? அந்த காலத்துல கையால தானே அரைச்சாங்க, சட்னியா இருந்தாலும் இட்லி மாவா இருந்தாலும். அதுக்கு எதுக்கு நீ மிக்ஸி கிரைண்டர் வாங்கி வச்சிருக்க? அந்த காலத்துல கையால தானே துவைச்சிங்க துணி, இப்போ எதுக்கு உங்களுக்கு வாஷ் மிஷின்? அந்த காலத்துல தண்ணி கூட பானையில் தான் வச்சு குடிச்சாங்க. நீங்க அதே மாதிரி பானையில் வச்சு குடிக்க வந்தா எதுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கீங்க? ஏமா தாயே, நீங்க ஏதாவது வாங்குங்க, காசை கொடுக்குறோம், வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வெளில வாங்க. அப்பா அடுத்து டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுங்க. அதோ இருக்கு பாரு, அந்த லஞ்ச் பாக்ஸும் வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுங்க, நல்லா இருக்குது. ஆமா இதே தான் நல்லா இருக்குல்ல சசி? நல்லா இருக்கு வரா டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் நல்லா இருக்குல்ல? நீ நானும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோ. அண்ணாச்சி எவ்வளோ அண்ணாச்சி இது? ஜஸ்ட் 499 ரூபாமா. ஏண்டி 499 ரூபாய்க்கு டிஃபன் பாக்ஸும் தண்ணி பாட்டிலும்? நாங்களாம் அந்த காலத்தில் தூக்குச்சட்டியில் தூக்குச்சட்டி அதில் சாப்பாடு எடுத்து போகணும். தண்ணி பாட்டில் வந்து பெப்சி பாட்டிலு, மெராண்டா பாட்டிலு அதில் ஊற்றி எடுத்து போகணும் தண்ணி. ஆனால் இப்போ உங்களுக்கு காசு கொடுத்து 499 ரூபாய்க்கு டிஃபன் பாக்ஸும் தண்ணி பாட்டிலும் வாங்கி தரோம். ஆமா, நான் அப்புறம் அதான் சொல்லி போடுவேன். உடனே எனக்கு வாங்கி தரீங்களா? இல்லை நான் ஊந்து அழுவிட்டேன். ஐயோ ஊந்துக்கு அழுகுறாதீங்க, வாங்கி தரேன் வாங்க. அவ்வளோதானா? பர்ச்சேஸ் முடிஞ்சுதான், வீட்டுக்கு போகலாமா?